ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். ஸ்ரீலங்காவின் அரச கட்டமைப்பு இப்போது முழுவதும் ஊழல், பாதாள உலக கோஷ்டிகளின் ஆக்கிரமிப்பு, தென்னிலங்கையின் கலவரமான சூழல் என்று ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்ட சூழலை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. குற்றங்களும் அதனை திருப்பி அடிக்கும் சக்கரமும் மிக மோசமாக சுழன்று கொண்டிருக்கிறது என்றும் சொல்ல முடியும். இலங்கை தீவின் சட்ட ஒழுங்கு, சிறைத்துறை பாதுகாப்பு சபை மற்றும் அரசியல் அதிகார மட்டங்களில் வேரூன்றியுள்ள அதிர்ச்சிகரமான குற்றவியல் பின்னணிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. உண்மையில் கடந்த காலங்களில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இலங்கை சிங்கள பேரினவாத அரசு முன்னெடுத்த சதிகளும் சட்ட மீறல்களும் இன்று அவர்களுக்குள்ளே எவ்வாறு திரும்பி நின்று ஒட்டுமொத்த அரசு கட்டமைப்பையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை ஆழமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இலங்கையின் அதிகார மட்டங்களில் நடக்கும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. சிறையும் போதைப்பொருள் மாவியாவும். மொரல் மெகசின் சிறைச்சாலைக்குள் வெளிப்பகுதியிலிருந்து பந்துகள் மூலம் போதைப் பொருட்கள் வீசப்பட்டு கைதிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளுடன் கல்கிசையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே நேரம் பாதாள உலக குற்றவாளி ஒருவருக்கு போலி புகைப்படங்கள் மற்றும் பிறரின் விரல் அடையாளங்களை பயன்படுத்தி குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளே பாஸ்போர்ட் தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள். துப்பாக்கிகளை திருடிய பாதாள உலகத்திற்கு விட்டிருக்கும் சம்பவங்கள், அதாவது போலீஸ் அதிகாரிகளே T-56 ரக துப்பாக்கிகளை திருடி பாதாள உலகத்திற்கு விட்டுள்ள சம்பவங்களும், இராணுவ முகாம்களில் இருந்து 73 T-56 துப்பாக்கிகள் மாயமானதும், அதிகாரி ஒருவர் 1 லட்சம் தோட்டாக்களை பாதாள உலகத்திற்கு விற்க பேரம் பேசியதும் அம்பலமாகியுள்ளது. பாதாள உலக கூட்டுணைவு, அதாவது பாதாள உலக தாதா ஹரக்கட்டாவிடம் 12 கோடி ரூபாய் லஞ்சம் அல்லது கப்பம் பெற்ற வழக்கில் முன்னாள் நீதியமைச்சரின் மகன் ரஹித் ராஜபக்சவின் பெயர் அடிபடுகிறது. அதே நேரம் 2013 கோட்டாபாய ராஜபக்ச பொதுபர சேனா அலுவலகத்தை திறந்தது முதல் கொரோனா காலத்தில் முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் கட்டாயமாக எரிக்கப்பட்டது வரையிலான பேரினவாத அரசியலின் கொடூரங்களை நினைவூட்டும் காணொளி சுல்தான் மாமா போன்ற விசுவாசிகளின் அடிமை அரசியலையும் மிகப்பெரிய அளவில் இப்போது விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக இருந்து ஹரக்கட்டா லஞ்ச விவகாரத்தில் சிக்கிய சரித் அபேசிங்க மற்றும் சஜித் பிரேமதாசு இடையிலான அரசியல் காய் நகர்த்தல்களும் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. இலங்கையில் இன்று நிலவும் பாதாள உலக கொடூரங்களும் போதைப்பொருள் மாஃபியாவும் அரசு அதிகாரிகளின் ஊழலும் திடீரென ஒரே நாளில் முளைத்தவை கிடையாது. கடந்த அரை நூற்றாண்டு காலமாக ஈழத்தமிழர்களின் நியாயமான அரசியல் உரிமைகளை நசுக்கவும் தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்யவும் இலங்கை சிங்கள தலைமைகள் உருவாக்கிய சட்டத்திற்கு அப்பாற்பட்ட கலாச்சாரத்தின் நேரடி விளைவே இதுவாகும். உண்மையில் ஈழத்தமிழர்களின் ஆயுத போராட்டத்தை அடக்குவதற்காக இலங்கை அரசு உளவுத்துறைகள், இராணுவ கமாண்டோக்கள், சட்டத்திற்கு புறம்பான கொலையாளி குழுக்கள் மற்றும் நிழலுலக குற்றவாளிகளை பயன்படுத்தியது. தமிழ் இளைஞர்களை கடத்துவதற்கும் காணாமல் ஆக்குவதற்கும் மனித உரிமைகளை மறைப்பதற்கும் அரசு அதிகாரிகளுக்கு முழுமையான சட்ட விலக்கு வழங்கப்பட்டது. அன்று தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட அதே கொலையாளிகளும் ஆயுத கடத்தல் வலையமைப்புகளும் உளவுத்துறை ஆட்களும் போருக்கு பிறகு வேலையிழந்த போது போதைப்பொருள் மாஃபியாக்களும் பாதாள உலக தாதாக்களும் உருவெடுத்தனர். அன்று தமிழர்களை அழிக்க அரசால் உருவாக்கப்பட்ட ஆழமான அரசு இன்று சிங்கள அரசியல்வாதிகளையே மிரட்டும் அரசை கட்டுப்படுத்தும் பூதமாக மாறியுள்ளது. தமிழர் தாயக பகுதிகளை இராணுவமயமாக்கி வைத்திருந்த இலங்கை இராணுவமும் போலீசாரும்
போரின் போது கையாண்ட சட்டவிரோத முறைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த பழகிக் கொண்டனர். அதாவது கடந்த காலங்களில் தமிழர்களை ஒடுக்க குவிக்கப்பட்ட T-56 துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் இன்று இராணுவ முகாம்களில் இருந்து திருடப்பட்டு சிங்கள பகுதியில் உள்ள பாதாள உலக குழுக்களுக்கு விற்கப்படுகிறது. தமிழர்களை கைது செய்ய உருவாக்கப்பட்ட பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் சிறைச்சாலை தடுப்பு காவல் அமைப்புகள் இன்று ஹரக்கட்டா போன்ற பாதாள உலக தாதாக்கள் சிறைக்குள் இருந்தபடியே போதைப்பொருள் பேரங்களை நடத்தவும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கவும் பயன்படுத்தப்படும் கருவிகளாக மாறியுள்ளன. தென்னிலங்கை அரசியல் தலைமைகள் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் பின்னர் முஸ்லிம் மக்களுக்கு எதிராகவும் பேரினவாத வெறுப்பு பிரச்சாரங்களை கக்கி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். பேரினவாத அரசியல்வாதிகள் நாட்டு மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியையோ நல்லாட்சியையோ வழங்குவதற்கு பதிலாக இனவாத போதையை ஊட்டினார்கள். இதன் விளைவாக நாட்டின் சட்ட அமுலாக்கத்துறையும் கல்வி அமைப்பும் சீரழிந்தது. இளைஞர்கள் நிஜமான போதைப் பொருளுக்கும் பாதாள உலகத்திற்கும் இரையாகும் சூழல் உருவானது. தமிழ் மக்களின் நிலங்களையும் உரிமைகளையும் பறிப்பதில் காட்டிய தீவிரத்தை சொந்த நாட்டின் சட்ட ஒழுங்கை பேணவோ சிறைச்சாலைகளில் நடக்கும் ஊழல்களை தடுக்கவோ காட்ட தவறியதன் விலையை இன்று தென்னிலங்கை சமூகமே செலுத்திக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் இந்த போதைப்பொருள் கடத்தல், சிறைத்துறை ஊழல் மற்றும் அரசியல்வாதிகளின் பாதாள உலக கூட்டுணைவு என்பது இலங்கையின் ஆட்சி அமைப்பில் ஏற்பட்டுள்ள ஆழமான ஒரு அழுகலின் அறிகுறியாகும். வரலாற்றில் மற்றும் ஒரு சமூகத்தை, அதாவது ஈழத்தமிழர்களை ஒடுக்குவதற்கு ஒரு அரசு தன் சட்டங்களையும் நிறுவனங்களையும் ஒழுக்க நெறிகளையும் எவ்வாறு சீரழித்ததோ அதே சீரழிவு இன்று சூழலும் சக்கரமாய் அந்த அரசையும் அதை ஆதரித்த சமூகத்தையுமே நோக்கி திரும்பியுள்ளது. தமிழ் மக்களுக்கு எதிராக அமைக்கப்பட்ட சதிவலைகளும் சட்டவிரோத கலாச்சாரமும் இன்று இலங்கையை கட்டியாளும் பாதாள உலக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. அதாவது போர் நடைபெற்ற காலத்தில் இராணுவ பயன்பாட்டிற்காகவும் உளவுத்துறையின் நிழல் நடவடிக்கைகளுக்காகவும் கையாளப்பட்ட கட்டுப்பாடப்பட்ட நிதியுதவிகள் மற்றும் சட்டவிரோத பரிவர்த்தனைகள் போருக்கு பிந்தைய காலத்தில் முழுமையான கருப்பு பொருளாதாரமாக உருமாறியது. அரசியல்வாதிகளும் மாதம் கோடிக்கணக்கில் பணம் வழங்கும் அளவுக்கு பாதாள உலகம் வலுப்பெற்றது. இந்த நிழல் பொருளாதாரம் நாட்டின் உத்தியோகபூர்வ வரவு செலவு திட்டத்தையும் தாண்டி செல்வாக்கு செலுத்தியது. பாஸ்போர்ட் தயாரிப்பது முதல் வாகனங்களை முறைகேடாக பதிவு செய்வது, சிறைச்சாலைக்குள்ளேயே சொகுசு வசதிகளை பெறுவது வரை அனைத்தும் பணத்தால் தீர்மானிக்கப்படும் சூழல் உருவானது. ஈழத்தமிழர்களின் உரிமைகளை மறுப்பதாக அரசு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட தட்டி கேட்க முடியாத அதிகாரம் பின்னாட்களில் அதிகாரிகளின் சொந்த பண ஆசைகளுக்கு லஞ்ச கலாச்சாரமாக மாறியது. தமிழர்களுக்கு எதிரான போர் முடிந்த கையோடு தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தங்களின் ஊழல்களையும் பாதாள உலகத்துடனான தொடர்புகளையும் மறைக்க புதிய எதிரிகளை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. 2013க்கு பிறகு பொதுபல சேனா போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு அளிக்கப்பட்ட அரசு ஆதரவும் தர்கா நகர் கண்டி வன்முறைகளும் இதன் வெளிப்பாடாகும். உலக சுகாதார நிறுவனம் மற்றும் சர்வதேச மருத்துவ அமைப்புகளின் பரிந்துரைகளை மீறி கொரோனா தொற்றால் உயிரிழந்த முஸ்லிம்களின் ஜனாசாக்களை கட்டாயப்படுத்தி எரித்த கொடூரம் நடந்தது. இனவாத ஆட்களால் சிறுபான்மையினரிடையே அரசியல் ஆதரவு சூழலின் சாட்சிகளாக ஒரு சிலர் நின்று கொண்டிருக்கிறார்கள். இனவாத தீயை மூட்டி சாதாரண சிங்கள மக்களின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு பின்னணியில் அரசு உயர் அதிகாரிகளும் பாதாள உலக புள்ளிகளும் சேர்ந்து நாட்டின் வளங்களை சூறையாடுகின்றனர். ஈழத்தமிழர்களை ஆயுள் முழுவதும் விசாரணையின்றி அடைத்து வைக்க இயற்றப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் இன்று இலங்கை அரசிற்கு ஒரு முரண்நகையாக மாறியுள்ளது. பாதாள உலக தாதா ஹரக்கட்டா போன்றவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைப்பது தொடர்பாக சட்ட போராட்டங்கள் இதனை தெளிவுபடுத்துகிறது. அரசு கட்டமைப்பில் உள்ள ஊழல் காரணமாக இத்தகைய குற்றவாளிகள் சாதாரண சிறைக்கு மாற்றப்படும் போது சிறை அதிகாரிகளின் துணையோடு வெளியுலகத்தையே கட்டுப்படுத்தும் வலிமையை பெறுகிறார்கள். தமிழர்களை ஒடுக்க பயன்படுத்தப்பட்ட சட்ட நிறுவனங்கள் இன்று பாதாள உலக குற்றவாளிகளை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் அவல நிலையே இதுவாகும் என்றும் சொல்ல முடியும். ஆகவே இலங்கை தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கும் தற்போதைய சமூக பொருளாதார பாதுகாப்பு நெருக்கடிகள் அனைத்தும் கடந்த கால வரலாற்று தவறுகளின் நேரடி அறுவடைகள் ஆகும். ஒரு நாட்டின் சட்டமும் நீதியும் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினத்திற்கு எதிராக வளைக்கப்படும் போது அது காலப்போக்கில் நாட்டின் ஒட்டுமொத்த சட்ட கட்டமைப்பையுமே அழித்துவிடும் என்பதற்கு இலங்கையே சான்று. கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தத்தின் அவசியம் அறியாமல் இவர்கள் நடந்து கொண்ட விதம் மிக மோசமானது.
ஈழத்தமிழர்களுக்கு எதிராக சிங்கள பேரினவாதம் ஏவிய சதிகளும் வன்முறைகளும் சட்ட மீறல்களும் இன்று பூதாகரமாக உருவெடுத்துள்ளது. தென்னிலங்கையின் அமைதியும் எதிர்காலத்தையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.